அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடிமக்களுக்கு ஷாக் நியூஸ். இனி இவர்களுக்கு மதுபானங்கள் கிடையாது. டாஸ்மாக் விற்பனைக்கு தேர்தல் ஆணையம் போட்ட 3 அதிரடி முட்டுக்கட்டை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தேர்தல் ஆணையம் மதுபான பிரியர்களுக்கு என்ன ஒரு புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டாங்க, மதுபான கடைகளுக்கு என்ன விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் விலை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுபான விநியோகிப்பதில் அரசியல் தலையீடுகளை தவிர்க்கவும் முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் இந்திய தேர்தல் ஆணையம் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டாங்க. நாள் ஒன்றுக்கு எவ்வளவு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுறாங்க, எவ்வளவு இருப்பு உள்ளது, மீண்டும் புதிதாக எவ்வளவு பாட்டில்கள் மீண்டும் டாஸ்மாக் கடைகளுக்கு வர உள்ளது என்பது பற்றி பல்வேறு அறிவிப்புகள் உடனடியாக நாள் ஒன்றுக்கு தேர்தல் ஆணையத்திடம் அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இதனால கூடுதலாக மறைமுகமாக டாஸ்மாக் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் வாக்காளருக்கு வழங்கும் டோக்கன்கள் அல்லது ரசீதுகளை பயன்படுத்தி மதுபானம் விற்பனை செய்யப்படுவதற்காக தடை விதிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் இருப்பு வைக்கப்படும் மதுபானத்தின் அளவு கடந்த ஆண்டை காட்டும் போது இந்த ஆண்டு 50% மேல் அதிகரிக்க கூடாது என அப்படின்னு உத்தரவு கொடுக்கப்பட்டாங்க. இந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விற்பனை அளவிலும் சில முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாங்க. ஏதேனும் ஒரு கடையின் மாதாந்திர விற்பனை கடந்த ஆண்டை விட 30% அளவிற்கு அதிகரித்தால் அது வழக்கத்திற்கு மாறாக மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுவதாக கருதப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த விற்பனை குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட்டு அதில் தேர்தல் விதிமுறைகள் ஏதேனும் உள்ளதா என்பது பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தலின் போது மதுபானங்கள் மூலமாக வாக்காளர்களை கவரும் முயற்சியை தடுப்பதே இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதனால டாஸ்மாக் கடைகள்ல கூடுதலான மதுபானங்கள் இனிவரும் காலங்கள்ல பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த ஒரு மாதத்திற்கு குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த வாக்குப்பதிவின் போது கண்டிப்பாக மதுபானங்கள் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டால் டாஸ்மாக் கடைகளுக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா டாஸ்மாக் கடைகள்ல 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை குறிப்பிட்ட மதுபான பாட்டில்கள் விலை உயர்த்தப்பட்டு விற்கப்படுவதன் காரணமாக மதுபான பிரியர்கள் கவலைக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்கள் விலை தமிழக அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டால் மதுபான கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதனால இனிவரும் காலங்களில் டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்கள் விலை தற்போது வரை உயர்த்தி விற்பனை செய்யப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட மாட்டாது என தற்போது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் தற்போது கடுமையான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.